பாடா, உனக்கு எதுவும் ஆகலல்ல? எனக்கு அது போதும். எனக்கு இந்த பணம் தீபக்குக்கு எங்க இருந்து எப்படி வந்துச்சுன்னெல்லாம் கவலையே இல்ல. வாழ்க்கையில அவன் இப்பதான் உருப்படியா ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்கான். அதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன் என்று சிரித்துக் கொண்டே சொன்னார். தீபக்கும் அவரை பார்த்து சிரித்தான். ஆனால் அதை கேட்ட கீதா கோபத்துடன், என்ன நல்ல விஷயம் பண்ணிட்டான்? இந்த பணத்தை கடனா தானே வாங்கிட்டு வந்திருக்கான். நாளைக்கு எப்படியும் இது நம்ம தலையில தானே வந்து விழும் என்று சொன்னார். அம்மா போதும், இப்ப பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுல, வாங்க கிளம்பலாம். எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். இங்க எல்லாரும் நம்மளையே பார்த்துட்டு இருக்காங்க என்று சொன்ன ஷர்மிளா அவர்களை அழைத்து கொண்டு அந்த இடத்திலிருந்து வெளியே சென்றாள். வீட்டிற்கு சென்றதும் கீதா தீபக்கை ரெஸ்ட் எடுக்க விடவில்லை. ஏதாவது ஒரு வழியில் அவனை அவமானப்படுத்துவதற்காகவே காத்து கொண்டிருந்தார். வீட்டிற்குள் நுழைந்ததுமே, ஹே தண்டசோரு, சும்மா நின்னுட்டு இருக்காம இஞ்சி தூக்கலா சூடா டீ போட்டு கொண்டு வா என்று அதிகார தொனியில் சொன்னார். சரிங்க ஆண்டி என்று அமைதியான தொனியில் சொன்ன தீபக் அங்கிருந்து கிச்சனுக்குள் நகர, இங்க பாரு, டீ போடும்போது ஏலக்காய அளவா யூஸ் பண்ணு. உங்க வீட்ல இருந்து யாரும் இங்கே எதையும் கொடுத்துட்டு போகல என்று கோபமாக சொன்னார் கீதா. அதை கேட்டு தீபக் மெல்லிய புன்னகை செய்து கொண்டான். ஏனென்றால் ஷர்மிளாவின் தாத்தா சதாசிவத்திற்கு தொழில் தொடங்க பணம் கொடுத்து உதவியதே தீபக்கின் தாத்தா பெரியய்யா சேதுபதிதான். உண்மையை சொல்ல போனால் ஒரு காலத்தில் சதாசிவத்தின் முன்னோர்கள் தீபக்கின் சிவகங்கை அரண்மனையில் சமையல்காரர்களாக வேலை செய்து கொண்டிருந்தவர்கள்தான். அவன் சிரிப்பை பார்த்து கீதா எரிச்சலுடன், என்ன சிரிக்கிற? இந்த தடவை டீ மட்டும் நல்லா இல்லாம இருந்துச்சு. அந்த டீ உன்னோட மூஞ்சில தான் இருக்கும் என்று கோபமாக சொன்னார். தீபக் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக தலையை ஆட்டியபடி அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான். அவன் சென்றதும் கீதா ஷர்மிளாவை பார்த்து, ஷர்மி, இப்ப அந்த பணத்தை திருப்பி கொடுக்க என்ன வழி? எப்படியும் அது நம்ம கழுத்தை தானே சுத்தி இருக்கு. சும்மா கைமாத்தா பணம் வாங்கி கொடுத்துட்டு இவன் நல்ல பேர் எடுத்துட்டு போயிட்டான் என்று தீபக்கை திட்டினார். அவர் சொன்னதை கேட்டதும் ஷர்மிளா தன்னுடைய சேவிங்ஸ் அக்கவுண்டில் எவ்வளவு பணம் இருக்கின்றது என்று யோசிக்க ஆரம்பித்தாள். தீபக் வாங்கிய கடனை அவள் தான் அடைக்க வேண்டி வரும் என அவளும் நினைத்து கொண்டிருந்தாள். அம்மா, அக்கவுண்ட்ல எவ்வளவு பணம் இருக்கோ இப்போதைக்கு அதை கொடுப்போம், பாக்கிய மெதுவா கொடுத்துடலாம் என்று ஷர்மிளா சொன்னாள். நம்ம கிட்ட இப்போ 5 லட்சம் தான் இருக்கு. இந்த பணத்தை அவனோட பணக்கார ஃப்ரெண்டு அட்வான்ஸா வாங்கிப்பானான்னு கேளு. கடைசி நேரத்துல முடியாதுன்னு சொன்னா என்ன பண்றது என்று எரிச்சலுடன் கேட்டார் கீதா. அதே நேரத்தில் எல்லோருக்கும் டீ கொண்டு வந்து கொடுத்த தீபக், அதெல்லாம் பிரச்சனை இல்ல ஆண்டி, என்னால இப்போதைக்கு பணம் கொடுக்க முடியாது, கொஞ்ச நாள் கழிச்சு தரேன்னு ஆல்ரெடி அவன் கிட்ட சொல்லிட்டேன். அதனால அவன் நம்மள டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் என்று சொன்னான். உடனே ஷர்மிளா கீதாவை பார்த்து, ஆனா நம்ம கிட்ட இருக்கிற 5 லட்சத்தை இப்ப கொடுத்துடலாம் என்று சொல்ல, அவனே வேண்டாங்கிறான், எதுக்குடி என்றார் கீதா. அதை ஷர்மி பொருட்படுத்தவே இல்லை. தீபக், உங்க ஃப்ரெண்டு கிட்ட இந்த 5 லட்சம் பணம் கொடுக்கும்போது ஏன் சார்பா தேங்க்ஸ் சொன்னதா சொல்லிடுங்க. அவர் நமக்கு பெரிய உதவி பண்ணிருக்காரு என்று சொல்ல தீபக் சிரித்து கொண்டே, சரி ஷர்மி என்று சொன்னான். சரி சரி, பல்ல காட்டாம சீக்கிரம் போய் டின்னருக்கு ரெடி பண்ணு, எனக்கு பசிக்குது என்று கீதா கோபமாக சொல்ல, என்ன சமைக்கணும் என்று கேட்டான் தீபக். அதற்கு 3 பேரும் 3 விதமான உணவுகளை சொல்ல தீபக் எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் வேகமாக சென்று சமையல் வேலையை ஆரம்பித்தான். தீபக் வீட்டு வேலைகளிலும் சமையல் வேலைகளிலும் கைதேர்ந்தவனாக இருந்ததால் 3 பேருக்கும் சமைத்து முடிக்க நீண்ட நேரம் எடுக்கவில்லை. சிறிது நேரத்தில் சமையல் தயாரானது. எல்லோரும் சாப்பிட்டு முடித்துவிட்டு அவரவர் ரூமுக்கு சென்றார்கள். ஆனால் தீபக் மட்டும் கிச்சனை கிளீன் செய்து பாத்திரங்களை எல்லாம் கழுவி வைத்துக் கொண்டிருந்தான். அப்போது ஷர்மியின் முகம் அவனுக்கு ஞாபகம் வந்தது. இன்று முதல் முறையாக அதில் ஒரு மரியாதை கலந்த பார்வை இருந்தது. அதை நினைத்து ரசித்தவன் வேலையில் மூழ்கி போனான். நேரம் 11 மணியை தாண்டி கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் திடீரென்று அவனுக்கு ஒரு கால் வர தீபக் போனை எடுத்து அட்டன் செய்து காதில் வைத்தான். சார், நான் ஆதவன் பேசுறேன். இந்த டைம்ல உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க என்று ஆதவன் தயங்கிக் கொண்டே சொல்ல, என்ன விஷயம் ஆதவன் என்று கேட்டான். சார், ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்ல நாளைக்கு உங்களோட கையெழுத்து தேவைப்படுது. நாளைக்கு நீங்க ஃப்ரீயா இருப்பீங்களா? நீங்க எங்க வரணும்னு மட்டும் சொல்லுங்க, நானே நேர்ல வந்து சைன் வாங்கிக்கிறேன் என்று பணிவுடன் சொன்னான் ஆதவன். இல்ல வேண்டாம், நாளைக்கு காலையில நானே உங்க ஆபீஸ்க்கு வரேன் என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்த தீபக் எதேர்ச்சியாக திரும்ப அங்கே ஷர்மிளா நின்று கொண்டிருந்தாள். இந்த நேரத்துல யார்கிட்ட போன் பேசிட்டு இருக்க என்று அவள் கேட்க தீபக் ஒருவித பயத்தில், இல்ல, இந்த கிரெடிட் கார்டு காரணங்க தொல்லை தாங்க முடியல. மிட் நைட்ல தூங்கிட்டு இருக்கிறவங்கள கூட எழுப்பி கார்டு வாங்கிக்கிறீங்களான்னு தொல்லை பண்றானுங்க என்று சமாளித்தான். அதை கேட்டு ஷர்மிளா அவனை மேலும் கீழும் பார்க்க, என்கிட்ட 50 ரூபா கூட இல்ல, என்கிட்ட போய் கிரெடிட் கார்டு வேணுமான்னு கேட்டுக்கிட்டு சில்லி கைஸ் என்று சமாளிப்பதற்காக உளறியவன், என்ன இந்த நேரத்துல கிச்சனுக்கு வந்திருக்க ஷர்மி? திரும்பவும் பசிக்குதா? நான் வேணா நூடுல்ஸ் செஞ்சு தரட்டுமா? 2 நிமிஷம் தான், இல்ல வேற ஏதாவது சாப்பிடுறியா என்று ஆர்வத்துடன் கேட்க, இல்ல எனக்கு எதுவும் வேண்டாம், ஈவினிங்கே நல்லா சாப்பிட்டேன்
ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற ஐஸ்கிரீம் எடுக்க வந்தேன் என்று சொன்னவள், சரி டைம் ஆச்சு, போய் தூங்கு, மீதி வேலையை நாளைக்கு காலையில பண்ணிக்கலாம் என்று சொல்லிவிட்டு ஐஸ்கிரீமுடன் அவளுடைய ரூமுக்கு நடந்தாள். அவள் சென்றதும் நிம்மதி பெருமூச்சு விட்ட தீபக் நெற்றியில் வியர்த்த வியர்வையை துடைத்துக் கொண்டு, நல்ல வேலை அவ என்கிட்ட வேற எதுவும் கேட்கல, இதுவே என் ராட்சசி மாமியாரா இருந்தா போனை வாங்கி அந்த நம்பருக்கே கால் பண்ணி செக் பண்ணிருக்கோம் என்று மனதிற்குள் சொல்லிக் கொண்டான். அதன் பிறகு மீதி வேலையையும் முடித்துவிட்டுதான் தூங்க சென்றான். அடுத்த நாள் காலையில் சீக்கிரமே சமையல் வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு மார்க்கெட்டுக்கு செல்வதாக ஷர்மிளாவிடம் சொல்லிவிட்டு நேராக SV குரூப்ஸ் ஆபீஸுக்கு சென்றான். அதே சமயத்தில் சிவகங்கையில் காலபைரவர் கோவிலுக்கு தீபக்கின் தாத்தா பெரியவர் ராஜா ரகுநாத சேதுபதி வருகை தந்தார். அங்கே இருந்த சித்தர் 3 தலைமுறைகளாக பாதுகாப்பாக வைத்துக் கொண்டிருந்த விலைமதிப்பற்ற தெய்வீக கற்களை சேதுபதியிடம் கொடுத்தார். சேதுபதி ஆச்சரியத்துடன் அதை வாங்கிக் கொண்டு, சாமி, இவ்வளவு வருஷம் கழிச்சு இந்த தெய்வீக கற்களை இப்ப என்கிட்ட கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்டார். சித்தர் மெல்லிய புன்னகையுடன், நேத்து உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல செய்தி வந்திருக்குமே என்று கேட்க சேதுபதி ஆமாம் என்று தலையை ஆட்டியபடி, 4 வருஷம் கழிச்சு என்னோட பேரன் திரும்ப வரதா சொல்லியிருக்கான், அது மட்டும் இல்லாம அவனோட கல்யாணத்துக்கும் சம்மதம் சொல்லிட்டான் என்று சொன்னார். சரியாக டங் என கோயிலின் மணி ஒலித்தது. உடனே சித்தர் சிரித்தபடி, அருள் வாக்கும் அப்படிதான் சொல்லுது, அரசன் திரும்ப வரப்போறான், அரண்மனை செழிக்க போகுது, இந்த சிவகங்கை மண்ணுல நிறைய அதிசயங்கள் நிகழப் போகுது, இத்தனை வருஷமா பிச்சைக்காரனா இருந்தவன் இனிமே இந்த உலகத்துக்கே படி அளக்க போறான், உங்க வம்சத்துக்கே பெருமை கிடைக்க போகுது என்று மெய்சிலிர்க்க சொன்னார். அதை கேட்டதும் சேதுபதிக்கு சந்தோஷத்தில் பேச்சே வரவில்லை. கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. தென்னாடுடைய சிவனே போற்றி தன்னுடைய 2 கைகளையும் கூப்பி சித்தரை பார்த்து வணங்கினார். இத்தனை வருஷமா உங்களோட வம்சத்தை பிடிச்சிருந்த பிணி இனி அகலப் போகுது, இனி உங்களோட வாழ்க்கையில எல்லாமே நல்லதா தான் நடக்கும், சந்தோஷமா போயிட்டு வாங்க என்று சொன்னார் அந்த சித்தர். அதை கேட்டு சேதுபதி மகிழ்ச்சியுடன் அவரை வணங்கிவிட்டு அந்த இடத்தை விட்டு எழுந்து நடந்தார். அப்போது சித்தரின் பார்வை சேதுபதியின் மீதே இருந்தது. அவருடைய பார்வையில் பல கேள்விகளும் பல பதில்களும் தெரிந்தது. சிவகங்கை சீமை சமஸ்தானத்தில் அடுத்து நடக்கப் போகிற ஆட்டத்தை எல்லாம் பார்க்க ஆர்வத்துடன் காத்து கொண்டிருந்தார் சித்தர். தெய்வீக கற்கள் அதற்கு உரியவனிடமே சேரப்போவதை எண்ணி மகிழ்ந்து சிவனை கும்பிட்டார். இன்னொரு புறம் தீபக் ஆபீஸுக்கு சென்று கொண்டிருக்க போகும் வழியிலேயே ஆதவனிடமிருந்து அவனுக்கு கால் வந்தது. குட் மார்னிங் சார், நான் எல்லா சீனியர் எக்ஸிகியூட்டிவ்ஸையும் மீட்டிங்க்கு வர வச்சிட்டேன், எல்லாரும் உங்களை பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க, நீங்க எப்ப வருவீங்க என்று கேட்டான். அதை கேட்டதும் தீபக் கோபத்துடன், மிஸ்டர் ஆதவன், என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாம ஏன் முடிவெடுக்கிறீங்க? என்னோட உண்மையான அடையாளம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சிதம்பரம் அங்கிள் தான் கிளியரா அன்னைக்கு சொன்னாரு, முதல்ல இந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணுங்க என்று கட்டளையிட்டான். அந்த வார்த்தையில் பயந்து போன ஆதவன், சாரி சார், உடனே மீட்டிங்கை கேன்சல் பண்றேன், உங்களை பத்தி இனி யாருக்கும் எதுவும் தெரியாது, ஐ வில் கீப் திஸ் as highly confidential, நீங்க கவலைப்பட வேண்டாம் சார் என்று சொன்னான். சரி, நான் கிட்ட வந்துட்டேன், நீங்க என்னோட கேபின்ல வெயிட் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப நேரம் டைம் இல்ல, சைன் பண்ணிட்டு சீக்கிரம் கிளம்பணும் என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தான் தீபக். அதன் பிறகு அடுத்த 5வது நிமிடத்தில் SV குரூப்ஸ் பில்டிங்க்கு வந்து சேர்ந்தான். ஆட்டோவை விட்டு இறங்கி உள்ளே போகும் சமயத்தில் அவனுடைய கண்கள் அங்கே நின்றிருந்த ஒரு காரின் மீது அதிலிருந்து இறங்கிய 2 பேரின் மீது விழுந்தது. விலை உயர்ந்த ஆடைகளை அணிந்து பார்க்கவே ரிச்சாகவும் பந்தாவாக அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களை தீபக் முன்பே அறிந்திருந்தான். அதனால் முகத்தை திருப்பிக் கொண்டு நடக்க அந்த பெண் அவனை பார்த்து, ஹேய் பிரதர்-இன்-லா, என்ன இந்த பக்கம்? இந்த இடத்துக்குள்ள உன்ன மாதிரியான ஆளுக்கெல்லாம் இடம் இல்லையே, வழி தவறி வந்துட்டியா மேன் என்று சொல்லிக்கொண்டே நக்கலாக சிரித்தாள். அவள் வேறு யாரும் இல்லை, ஷர்மிளாவின் சித்தப்பா பெண் கார்த்திகா. சிஸ்டர் முறை. கார்த்திகாவிற்கு சிறுவயதிலிருந்தே ஷர்மிளாவை பிடிக்கவில்லை. அதற்கு பல காரணங்கள் இருந்தது. அழகு, அறிவு, பர்சனாலிட்டி என எல்லாவற்றிலும் ஷர்மி கார்த்திகாவை விட ஒரு படி மேலே இருந்தாள். ஆனால் ஷர்மிளா தீபக்கை போன்ற ஒரு எதற்கும் உதவாத ஒருவனை கல்யாணம் செய்ததிலிருந்து கார்த்திகாவின் மனதிற்குள் சொல்ல முடியாத சந்தோஷம் குதித்து கொண்டிருந்தது. சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் தீபக்கை காரணமாக வைத்தே ஷர்மிளாவை அவமானப்படுத்துவதை வழக்கமாக வைத்திருந்தாள். ஆனா இன்னைக்கு சீனே வேற. சிட்டியிலேயே பெரிய பணக்காரனான கேசவனின் ஒரே மகனான சித்தார்த்தை கார்த்திகா காதலித்து திருமணம் செய்து கொள்ளவிருந்தாள். அவளின் பாட்டி காயத்ரி தேவிதான் இந்த திருமணத்தை முன்னின்று நடத்தி வைக்கிறாள். சித்தார்த்தை போன்ற ஒரு பெரிய பணக்காரன் தனக்கு கணவனாக கிடைக்கப் போகின்றான் என்று தெரிந்ததும் அவளுடைய சந்தோஷத்துக்கு அளவே இல்லாமல் இருந்தது. அவள் சொன்னதை பார்த்து தீபக் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருந்தான். அப்போது கார்த்திகா சிரித்துக்கொண்டே, சரி அதை விடு, எப்படி இருந்தாலும் உன்ன மாதிரி ஆளுக்கு இங்க என்ன சேர்மேன் வேலையா கொடுத்துட போறாங்க, ஏதாச்சும் எடுபடி வேலை பண்ணதானே கூப்பிட்டுருப்பாங்க என்று சொன்னவள்,
நாங்க இங்க சேகர் அங்கிளை பார்த்துட்டு எங்களோட கல்யாண இன்விடேஷனை கொடுக்க வந்திருக்கோம். நீயும் கல்யாணத்துக்கு வந்துரு, நான் உனக்காக ஒரு வெயிட்டர் வேலை வச்சிருக்கேன் என்று சொன்னாள். தீபக் சிரித்து கொண்டே, இல்ல கார்த்திகா, எனக்கு வெயிட்டர் வேலை பண்றதுக்கெல்லாம் இஷ்டம் இல்ல. எனிவே என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்று சொன்னான். கார்த்திகாவிற்கு அந்த பதில் சுருக்கென்று குத்தியது. சித்தார்த் அவனை மேலும் கீழும் பார்க்க ஆரம்பித்தான். தீபக்கின் எளிமையான உடையும் அவனுடைய பேச்சையும் பார்த்து தனக்குள் சிரித்து கொண்டான். ஆனால் தீபக்கின் கண்ணசைவில்தான் இந்த SV குரூப்ஸின் கட்டுப்பாடே இருக்கின்றது என்பது அப்போது அவனுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆடு தானாக வந்து தலையை கொடுத்தது. சேகர் இப்போது ஜெயிலில் இருக்கும் விஷயத்தை கூட தெரிந்து கொள்ளாமல் அவருக்கு பத்திரிகை கொடுக்க வந்ததை நினைத்து தீபக் தனக்குள் சிரித்து கொண்டான். இப்போது சித்தார்த் அவனை பார்த்து, ஓ சார் தான் நீ சொன்ன அந்த வீட்டோட மாப்பிள்ளையா? உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், இப்பதான் நேர்ல பாக்குறேன். டிஸ்கஸ்டிங். இவனும் நானும் சமமா உங்க குடும்பத்துல மாப்பிள்ளையா இருக்கணும்னு நினைச்சாலே பத்திக்கிட்டு வருது. நான் நிக்கிற இடத்துல நிக்க கூட உனக்கு அருகதை கிடையாது. முதல்ல இங்கிருந்து கிளம்பு என்று தீபக்கை பார்த்து பல்லை கடித்தபடி சொன்னான். உடனே தீபக் அவனை பார்த்து, நான் உங்களை பார்க்க இங்க வரல, எனக்கு இங்க வேற வேலை இருக்கு என்று சொன்னான். அதை கேட்டு கார்த்திகா சிரித்துக்கொண்டே, இங்கே உனக்கு வேலையா? என்ன பாத்ரூம் கிளீன் பண்ற வேலையா? அதுக்கு கூட நீ லாய்க்கில்லையே என்று சொல்லி அவமானப்படுத்தினாள். அதை கேட்டு சித்தார்த் சத்தமாக சிரித்தபடி தனது காரிலிருந்து ஒரு கூல்ட்ரிங்க் பாட்டிலை எடுத்து குடித்துவிட்டு தரையில் வீசியவன், இந்த பாட்டிலை எடுத்துட்டு போய் குப்பை தொட்டில போடு. உனக்கு இந்த பில்டிங்க்கு வெளியில வேலை செய்யறதுக்கு தான் தகுதி இருக்கு, உள்ள வரணும்னெல்லாம் எதிர்பார்க்காத என்று சொன்னவன் தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு 500 ரூபாய் பணத்தை எடுத்து தீபக்கின் பாக்கெட்டில் வைத்தான். தீபக் ஒரு மெல்லிய புன்னகையுடன் எடுத்து சித்தார்த்தின் கையில் அழுத்தி திணித்தவன், எனக்கு இப்ப இந்த பணம் தேவைப்படாது, உனக்கு வேணா ஃபியூச்சர்ல தேவைப்படலாம். அந்த டைம்ல இந்த 500 ரூபாயே பெரிய பணமா தெரியும், அப்ப தெரியும் யார் உண்மையான பிச்சைக்காரங்கன்னு என்று கெத்தாக சொன்னான். அதை கேட்டு சித்தார்த் கோபத்துடன், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட இப்படி பேசுவ என்று அடிப்பதற்காக கையை ஓங்க அதை அப்படியே வளைத்து கீழே இறக்கி, ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு பண்ணணும், இல்லனா இந்த ஒண்ணுமில்லாதவன் உன்னை என்ன பண்ணுவான்னு எனக்கே தெரியாது என்று தீபக் கோபமாக சொன்னவன் கையை விட்டான். அதை கண்டு கார்த்திகாவும் அதிர்ச்சியானாள். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM app டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.